ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ கொஞ்சம் பேக்கிங் அதிகமாக இருக்கிறனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வேலையெல்லாம் ஒதுக்கிட்டோம், வீடியோ போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய சதவீதமான மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டவுட்டு தான். ஸோ என்ன காமனான டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் அக்வாரியம் ஷாப்பில் ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வரேன். ஸோ நான் வாங்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாளே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனும், இல்லைன்னா ஒரு 10 days 15 days தான் தாங்குது, அதுக்கு மேலே மீன் இருக்கவே மாட்டேங்குது, எப்படியோ ஒன்று இறந்துரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனும், இல்லை நான் வாங்கிட்டு வர மீனுக்கு அந்த டிசீஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அதை ப்ரிவென்ட் பண்ணுறக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா மீன்கள் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனும், இல்லை நான் ஃபிஷ்ஷஸ் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சில் வாங்கிட்டு வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு இழைச்சிருது. ஸோ மீன்கள் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வரும்போது பெருசாக வாங்கிட்டு வரேன், அது பார்த்தீங்கன்னா நாள்பட பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இலைக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக மீன்கள் வளர்க்குறதுல இந்த மீன் அந்த மீன்லாம் கிடையாது. பொதுவாக மீன்கள் வளர்க்குறதே ஈஸி தான், சரிங்களா? ஸோ ரொம்ப டஃபஸ்டான ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் ப்ராப்பராக செஞ்சிட்டோம்னா அது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான், மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு மீன்கள் வளர்க்கணும், வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முதல் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேங்க் ப்ராப்பரான சைஸாக இருக்கணும். ஸோ நான் மீன் வளர்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. ஸோ நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி வாங்கிட்டு நீங்கள் நினச்ச மீன்லாம் போட்டு வளர்க்க முடியாது, சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸாக அந்த மீன்களுக்கு வளர்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய தொட்டி வாங்கிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த தொட்டிக்கும் அந்த ஃபில்ட்ரேஷனுக்குமே சம்மந்தமே இல்லை ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரீங்க. ஸோ சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் ஒரு 5 ஃபீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் கொடுத்து சார் 5 ஃபீட்டுக்கே சப்போர்ட் ஆகும், 6 ஃபீட்டுக்கே சப்போர்ட் ஆகும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஒரு 5 ஃபீட்டு 6 ஃபீட்டுக்கெலாம் இன்டர்னல் ஃபில்டர்லாம் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 தூசி தான் சமம். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸோ மூணாவது செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான உங்களோட வாட்டரோட கண்டிஷன் பாருங்கள். ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸில் வாட்டரோட டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1300 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபிஷஸ் மட்டும் தான் அதில் சர்வே பண்ணும். மீதி இருக்கக்கூடிய மற்ற நிறைய மீன் பார்த்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ உங்கள் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆரோ வாட்டர் ப்ளஸ் போர் வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை சார் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வசதி எதுவும் இல்லை, ஸோ ஆரோ வாட்டர்லாம் வாங்கி ஊற்றிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் குளோரின் ரிமூவரை போட்டு ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஏஜிட் பண்ணி அந்த வாட்டரை கண்டிஷன் பண்ணி நம்ம ஃபிஷ் டேங்க் ஊற்றலாம். ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா குறைக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கடையில் ஒரு மீன் தொட்டி கையோட மீன்களும் ஸோ கையோட ஃபுட்டும் நீங்கள்லாம் வாங்கி வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு மீனை போட்டுட்டு அடுத்த நாள் ஃபுட்டை போட்டிங்கன்னா மீன்கள் கண்டிப்பாக தொட்டியில் ஸ்விம் பண்ணாது, தொட்டிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மேந்து கிடக்கும் இறந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய மீன்களை ஒரே இனமானு பார்த்து வாங்கணும். சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஃபிஷ்ஷஸ் இந்த ஃபிஷ்ஷஸோட தான் கம்யூனிட்டி பண்ணி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்து வாங்கிட்டு வராமல் நமக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்லெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாம்னி வரஸ் இருக்குது, கார்னி வரஸ் இருக்குது. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் மிங்க் பண்ணி போகிறது, அப்புறம் ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட் வெரைட்டி கூட ஒரு ஹார்ட் வெரைட்டி போடுறது, அல்லது ஒரு செமி அக்ரெசிவ் போடுறது, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்குள்ளேயே ஃபைட்டுகள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் டேங்க் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் அந்த பக்கம் நவரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினேஷன் ஏற்பட்டு ஒரு ஃபிஷ்ஷை இன்னொரு ஃபிஷ்ஷை ஃபைட் பண்ணி சீக்கிரமாக கொன்றும். அந்த மாதிரி சமயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மீன்கள் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் ப்ராப்பராக பார்த்துட்டேன் சார், இது மீறி ஃபிஷ்ஷஸ் இறக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ஒரு ஷாப்லேயும் சரி எந்த ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் கண்டிஷனான ஃபிஷ்ஷஸாக பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோல்ட்லாம் சில டைமில் பார்த்தீங்கன்னா வரும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில பேர்கிட்ட சொல்லுவேன், சார் ஃபிஷ் இன்றைக்கி தான் சார் வந்துருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஏன்னா நான் பிக் பண்ணி எடுக்கிற ஃபிஷ்ஷஸே பார்த்தீங்கன்னா கண்டிஷனான ஃபிஷ்ஷு கண்டிஷனான ஃபார்மில் தான் பிக் பண்ணி எடுக்கிறேன். அப்படியுமே பார்த்தீங்கன்னா
10% பார்த்தீங்கன்னா தவறும். சரிங்களா? அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 10% தவறும் போது பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ் வந்து இங்கே கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் அன்றைக்கே பார்சல் பண்ணி நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிஷ்ஷு கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து தங்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து மீன்களை வாங்கிட்டு வந்த அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து ஃபீட் போடணும், அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய சாப்பிட்றத பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரி தவிர நீங்கள் செய்ய வேணாம். காரணம் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து உங்கள் டேங்குக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த டேங்க் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சூட்டபுளாக வந்து மாறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும். சரிங்களா? நீங்கள் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து உங்கள் ஃபுட்டை வந்து சாப்பிடாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போகிறீங்களா இல்லை மீனை பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் இதெல்லாம் வந்து ரியலிட்டிக்காக நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நான் அந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நான் ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தனால எனக்கு அந்த அனுபவம் தெரியும். ஏன்னா ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக ஃபீட் பண்ணுறவங்க வராங்களா இல்லை புதுசாக யாராவது ஃபீட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ஃபீட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து பக்கத்துலேயே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ரெகுலராக ஃபீட் பண்ணுவேன் ஃபிஷ்ஷுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது. என் ஒய்ஃப் என்னைக்கா ஃபீட் பண்ணாங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் வராது. ஏன்னா அவங்க எப்பயோ டைம் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து ஃபீட்டை வந்து எடுத்துக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார் ஃபிஷ் வந்து சாப்பிடவே மாட்டேங்குது, அதுக்கு ஒரு மெடிசன் ஊற்றுவோம். அந்த மெடிசன் ஒரு பக்கமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அது மாதிரி விஷயங்கள் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் பார்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூருக்குலாம் போகிறதுக்கு வந்து 2 நாள் to 3 நாள் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடாம இருந்தால் செத்து போயிருமேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக ஃபீட் போட்டு ஃபிஷ் வந்து பேக் அடித்து அனுப்புனோன்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா போகிற மறுநாளே பார்த்தீங்கன்னா இறந்துடும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாற்றி யாராவது குளிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், நமக்கு ஒன்றும் வாமிட் பண்ணுவோம், ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த மீன்களுக்குமே வந்து வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பேக் அடிக்கும் போது ப்ராப்பராக டயட் போட்டுரும். டயட் போட்டு பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெடிசன்லாம் ஊற்றி ஒரு கால்வாசி தண்ணி 3/4 ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுறதுனால தான் அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இறக்காமல் போய் சேருது. அதே மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் போடக்கூடிய ஃபீடு வந்து மீன்கள் வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் இறந்துடுமோ சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த ஃபுட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் சாப்பிடாம சுற்றியும் இந்த ஃபில்டரில் போய் மாட்டி டைலூட் ஆயிரும். இல்லைன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து மீன்கள் சாப்பிட்லாம் 1 or 2 days வந்து வெயிட் பண்ணி ஃபீட் போட்டு பாருங்கள். 3 நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக வாங்கிட்டு வரக்கூடிய மீன்களை வந்து டைரெக்டாக வந்து பேக்கை பிரித்து நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் வந்து அக்கமுலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வந்த உடனே நீங்கள் சில பேர் வந்து என்ன பயந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடைகளில் வந்து பேக் அடித்து கொடுத்துருவாங்க. 90% கடைகளில் பார்த்தீங்கன்னா பேக் அடித்து கொடுக்கும்போது கேட்பாங்க, சரி நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போவீங்க, ஸோ 1 day ஆகுனா சொல்லுங்கள், கேஸ் ஃபில் பண்ணி தரேன். ஸோ அவங்க வந்து ஃபில் பண்ணி தரக்கூடிய ஏர் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் தாராளமாக தாக்கு பிடிக்கும். சரிங்களா? அவங்க ப்ராப்பராக பேக் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக அந்த கவரோட உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அக்கமுலேட் பண்ணுங்கள். அந்த அக்கமுலேட் டைம் பார்த்தீங்கன்னா 15 minutes to 20 minutes வந்து தாராளமாக நீங்கள் வச்சிருக்குமா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கவரில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சரும் உங்கள் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். அப்போ ஈக்குவல் ஆகுமா பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேருந்து மீனை போட்டு நீங்கள் பிடிச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் வெளியே ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் வந்து அக்வாரியம்லேருந்து வாங்கக்கூடிய வாட்டர் வந்து தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ இது வந்து அக்வாரியம் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பியூரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குறை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மீன் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனையுமே அவங்க வந்து உத்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட மீன் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அவங்க வந்து லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கில் மீன் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எல்லா டேங்க்லையுமே உத்து பார்த்து டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சாத்திய குறைவான விஷயம் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு அக்வாரியம் ஷாப்பில் இருந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கிட்டு வந்தாலுமே மீனை மட்டும் பிடிச்சி போட்டுட்டு அந்த தண்ணி வந்து வெளியே ஊற்றிடுங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து அந்த தண்ணி வந்து வெளியே ஊற்றுறதுக்கோசரம் சில பேர் வந்து சலுப்படுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிரித்து விட்ருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மீன் மட்டும் இல்லை, அந்த மீனோட சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கிற மீனும் பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்குண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் டிசீஸ் பரவி. ஓகே, நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த மீன்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஒரு 50% பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிட்டு வர முடியும். சரிங்களா? சில பேருக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஷாப்பில் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குற மீன் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மீனுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி மற்ற மீன்களை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான மீன்கள் வந்து வளர்க்குறீங்க, ஸோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டேங்கில் ஒரு 5 ஃபிஷ் 6 ஃபிஷ்ஷாக இருக்குது,
ஸோ அதுதான் நான் வளர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வளர்க்கக்கூடிய டேங்கில் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 ஃபிஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுவே வந்து நீங்கள் ஒரு 20 மீன் 30 மீன் வந்து ஒரு டேங்கில் வந்து வளர்க்குறேன், இல்லை நான் வந்து இன்னும் ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் தாட் இருந்தால், நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரக்கூடிய மீன்களை வந்து டிசீஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரது ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயம், சரிங்களா? ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் டேங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக ஒரு டேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மீன்கள் வந்து ஒரு நாள் போட்டு ஒரு ஏர் பம்ப் போட்டு விட்டு ஒரு ஜென்ரலுக்கு ஒரு மெடிசனோ அல்லது வந்து பேராசல் லெஃப்டபிள் மெடிசனோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சுட்டு 1 or 2 days வந்து குவாரண்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது வந்து முக்கியமான விஷயம் இதில். ஸோ என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய பர்சனுக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான். ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பக்காவாக செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 மீன் போடக்கூடிய இடத்துல வந்து உங்களால் 15 மீன் 20 மீன் தாராளமாக போட்டு வளர்க்க முடியும், சரிங்களா? ஆனால் வந்து ஃபில்ட்ரேஷன் என்னதான் ஹெவியாக இருந்தாலுமே நீங்கள் வாட்டர் சேஞ்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸோ அல்லது வந்து வீக்லி ஒன்ஸோ வந்து நீங்கள் ஒரு 20 to 25% பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய டேங்க் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் சம்பில் வந்து ரன் ஆகிட்டு கூடிய ஒரு டேங்க், சரிங்களா? ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு வாட்டர் சேஞ்சிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய டேஸில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் ஒரு 15 days ஆகிடுச்சு நான் வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணி. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, சார் வாட்டர் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, நான் எதுக்கு சார் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், பாருங்கள் வாட்டர் பாருங்கள் கண்ணாடிமா இருக்குது, இதெல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து வாட்டரோட கிளாரிட்டிக்காக கிடையாது. ஃபிஷ்ஷஸ் வந்து அதிலே மோஷன் போகுது, அதிலே சாப்பிடுது அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிலே கிரியேட் ஆகும். அப்போ கிரியேட் ஆகக்கூடிய கேஸ் கன்சப்ஷன் தான் வந்து வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மோனியா லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும், சரிங்களா? மறுபடியும் நம்ம ரிஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அம்மோனியா லெவல் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து வாட்டர் சேஞ்ச் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஸோ எல்லா டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா டேங்குமே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த டேங்குமே பாருங்கள் இது வந்து சம் ஃபில்ட்ரேஷன் டேங்க்கு. ஸோ இதுலையுமே வந்து வாட்டர் வந்து கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த டேங்க் பாருங்கள், இந்த டேங்க் வந்து வாட்டர் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் பாருங்கள் உங்களுக்கு டவுனில் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஏர் பம்ப் மூலிமா வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு டேங்க். இந்த 4 டேங்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வேஸ்ட் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா கீழ் டேங்கில் பாருங்கள் உங்களுக்கு வேஸ்ட் நல்லாவே தெரியும். இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வேஸ்ட் வந்து நிறையா நிற்கிறது தெரியும். ஸோ வாட்டர் வந்து கிளாரிட்டியாக இருந்தாலுமே ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் வந்து டேங்கில் நிற்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டிஃபெக்ட் தான். ஸோ இந்த வேஸ்ட் வந்து உங்கள் டேங்கில் வந்து நிற்கிறதுனாலுமே பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் டிசீஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 days ஒன்ஸ் வந்து அந்த ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் மட்டும் நீங்கள் சைஃபன் பம்பு போட்டு வெளியே எடுத்துகிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா டெமோக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த டேங்குமே வந்து ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் கீழே இல்லாமல் நான் இதெல்லாம் வந்து காமிக்க முடியும். இது எதுக்காக வச்சுருக்கேன்னா இந்த ஏர் பம்ப் போட்டு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் வந்து உங்கள் டேங்கில் வந்து அதிகப்படியாக ஆகும். வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராசஸ் வந்து அதிகப்படியாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டெமோ வச்சுருக்கேன். ஸோ இந்த டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஃபில்ட்ரேஷன்லாம் ஹெவியாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்ய தேவையில்லை. ஆனால் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் அந்த டேங்க் பக்கமே போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே அதில் வேலையை பார்த்துக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஸோ இப்போ நாமளாக இந்த சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஏர் பம்ப் போட்டு ரன் ஆகக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து கலங்கலாகிட்டே இருக்கும், வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க, மீனை தூக்கி இதெல்லாம் டப்பில் போட்டு ஃபுல் டேங்குமே நீங்கள் க்ளியர் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதில் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20% மாற்றினா போதும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் போதும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய ஆல்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல்கே கொஞ்சம் டஸ்ட்டில் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணால் போதும். இது ஒன்று. ஸோ இதில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சிம்பிளி மெயின்டெனன்ஸ் தான் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்னால் டேங்க் பக்கமே போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து வின்டர் சீசன் இருக்குது, அப்புறம் சம்மர் சீசன் இருக்குது, மிடில் சீசன் இருக்குது. இப்படி வந்து 3 சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ வந்து வின்டர் சீசனோ அல்லது வந்து ரெயின் சீசனோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் டேங்க்ல வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ தான் வந்து
பகல் டெம்பரேச்சரும் நைட் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒயிட் ஸ்பாட்டு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி 3 பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து வராமல் இருக்கும். அப்போ தான் வந்து மார்னிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து நைட்டில் வந்து மழையும் ப்ளஸ் வந்து குளிர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சு ஒரு 4 டிகிரி வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து அந்த 4 டிகிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஹீட்டர் போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த 4 டிகிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் மெயின்டைன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லாமல் மேக்ஸிமம் வளர்க்க முடியல. சரிங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டே வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெடிசன் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் கல்லுப்பு போடுறது பார்த்தீங்கன்னா அளவுகள் ரொம்ப அதிகமாக போட்டு இன்னும் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் ஏற்றிடுவாங்க. இல்லைன்னா வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னைக்காவது ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ வந்து கல்லுப்பு அதிகமாக போடும்போது பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ் வந்து அந்த எரிச்சல்லையே வந்து இறந்து போயிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவபூர்வமாக நான் எப்படி வந்து ஃபிஷ் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் நான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டல் எஃப்டபிள் மெடிசன். ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் சேஞ்சுக்கு பிஃபோர் டே பார்த்தீங்கன்னா டேங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட டேங்கோட சைஸுக்கு ஏற்றாப்புல வாட்டரோட வால்யூம்க்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேராசிட் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிடணும். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பேராசிட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். ஸோ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து நம்ம பெனிஃபிஷியல் பேக்டீரியா லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுமா பார்த்தீங்கன்னா மைக்ரோ லைஃப் எஸ்டோ மெடிசன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டேங்குக்கும் வால்யூம் ஏற்றாப்புல ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின பேக்டீரியா லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகிக்கும். இதெல்லாம் காமனாக பண்ணக்கூடிய மெடிசன். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் மெடிசன் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டிசீஸ் வந்துட்டு அந்த டிசீஸ்க்கு ஏற்றாப்புல மெடிசன் போட்டு நம்ம ஃபிஷ் வந்து ரெக்கவரி பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு வந்து என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டிசீஸ்க்குலாம் நம்ம ப்ரிவெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் ஆட் பண்ணிட்டே இருந்தோம்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் டோசேஜ் ஆட் பண்ணால் பேக்டீரியா இறந்து போயிடும் சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான காரமான மெடிசன் போடும்போது தான் வந்து அந்த மாதிரி இறந்து போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய அக்வாட்டிக் ரெமடிஸில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பாட்டிலே நீங்கள் தப்பி தவறி ஊற்றிட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த கன்செப்ஷனில் வந்து மீன்கள் வந்து இறந்து போகிறது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயமா இருக்குது. நான் ஒரு 2 ஃபீட் டேங்க்லேயே ஒரு டப்பா உடச்சி ஊற்றி பார்த்துருக்கேன். ஒரு 60 ml உடச்சி ஊற்றி பார்த்துருக்கேன். மீன்கள் வந்து இறக்கல. சரிங்களா? ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப உடச்சி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் லைட்டாக கண்டாமினேட் ஆகும். மற்றபடி இஷ்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேராசிட்டல் எஃப்டபிள் மெடிசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சுக்கு முன்னாடி நாட்களும் மைக்ரோ லைஃப் மெடிசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா உங்கள் டேங்கோட பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா டிசீஸ் வரது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த குளிர் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கியூர் மெடிசன். ஸோ கண்டிப்பாக நைட்டில் பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக வரும். அந்த ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஹீட்டர் போடாமல் இருக்கக்கூடிய பர்சன்லாம் வந்து ஜென்ரல் கியூர் மெடிசன் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஊற்றினீங்கன்னாவே உங்கள் ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் வந்து வரது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபீடிங். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ நீங்கள் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஒரு மீன்களாக பார்க்காம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஏன்னா எந்த ஃபிஷ் வந்து ப்ராப்பராக சாப்பிடல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே எந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து சாப்பிடும் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும். மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ ஃபீட் பண்ணால் மட்டும்தான் ஃபிஷ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக சாப்பிடும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணால் டேங்கோட கிளாரிட்டி குறைஞ்சிரும் சொல்லிட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறோம்னா ப்ராப்பராக எல்லா மோட்டரையுமே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் ஆஃப் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபீட் தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அது தெரியும். இப்போ பாருங்கள் அந்தாண்ட ஒரு மீன் கூட இல்லை, எல்லா மீனுமே இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து ஃபீடிங்க்கு வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எல்லா டேங்க்லையுமே அதே மாதிரி தான் ப்ராசஸ் வந்து. ஸோ மீனுங்களுக்கு வந்து நம்ம பழகணும். நம்ம வந்து ஃபீட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த டெட்டரை கூட பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து நிற்கிது இந்த அளவுக்கு. ஏன்னா இதுக்கு ஃபீட் போட போகிறோன்னு தெரியும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு ஃபிஷ்ஷு நம்மக்கிட்ட ஒரு 1 வீக் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஹேபிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நல்லா கண்காணிச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃபீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டேங்க்லையுமே எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ரெடியாக இருப்பாங்க ஃபீடிங்கு. மோட்டர் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் இந்த சாதியம் நடக்கும். நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து நின்னீங்கன்னா மீன்கள் உங்களுக்கு கண்டுக்காது. ஸோ இந்த டேங்க்லையுமே பாருங்கள் அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட கை வந்து ஹேண்ட் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களாம். இந்த மீன்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வளர்க்கக்கூடிய எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் ப்ரைஸு. ஸோ இது வந்து நம்ம க்ரூம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் டைமிங் வந்து கரெக்டாக நின்றுக்குவாங்க எல்லாம் ஒட்டுக்கா. ஸோ இதுவுமே அப்படி தான் எல்லா மீனிங்களுக்குமே நம்ம வந்து ஃபீடிங் போட போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்போ ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து ஃபீட் பண்ணலாம், எப்படி அளவாக ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வளர்க்கக்கூடிய மீனுங்களோட சைஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சைஸுக்கு வந்து எந்த ஃபீட் போட்டால் வந்து அதுக்கு மவுத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி ஃபிஷ்ஷுக்கு வந்து பெரிய பெரிய ஃபீட் போடும்போது பார்த்தீங்கன்னா அது குறித்து டேங்கை கண்டாமினேட் பண்ணும், இல்லைன்னா முழுங்கிட்டு தொண்டையில் மாட்டி இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸு. ஸோ ஃப்ரைஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொடியாக இருக்கும். ஸோ இவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அள்ளி போடக்கூடாது. இதுக்கு அளவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரைஸுங்கெல்லாம். ஸோ ஃப்ரைஸுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க மீன்கள் பார்த்தீங்களா, ஸோ இந்த மீன்களுக்குமே நீங்கள் வந்து இது மாதிரி போடலாம். ரொம்ப பயங்கரமாக சாப்பிடுவோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குதுல்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த குஞ்சுங்களுக்கு வந்து ஹேட்ச் பண்ணி ஃபீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கோல்டு ஃபிஷ்ஷில் நீங்கள் வந்து இது ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு பத்தாது. ஏன்னா இது வந்து டப்பாவே உடச்சி ஊற்றினாலுமே இதுக்கு வந்து பத்தாது. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேறு சைஸ் ஃபுட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டெட்ரா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு வந்து வேகமாக சாப்பிடுதுன்னு பாருங்கள் போட்டதும். ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டதெல்லாம். ஸோ நம்ம வந்து கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து ஹாபிலேருந்து வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஃபுட் வந்து நான் கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா ஒரே வெரைட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி ஃபுட் வந்து நான் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கறனால தான் வந்து அது எப்போ ஃபீட் போட்டாலுமே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபீடிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 1 டைம் தான் போடுவேன். நைட்டு மட்டும் தான் போடுவேன். மார்னிங் எல்லாம் போட முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெலாம் நம்ம வந்து பேக் அடிச்சு வெளியூருக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, டயட் போட்டு தான் அனுப்புகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் தான் போடுவேன். இப்போ இந்த பெரிய பெரிய கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து இதில் எல்லாமே பெலட்லாம் பெருசு தான். இது எல்லா பெலட்டுமே பெருசு தான். இது வந்து நம்ம போட்டலாம். இது வந்து சம்ப் டேங்க் அப்படின்னால பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்க் பண்ணி தான் போடுவேன். இந்த ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுங்கிறது வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரியணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அளவு இவ்வளோ தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற பெலட் பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெலட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மீன்களுக்குலாம். அதுவும் முக்கியமாக கோல்டு ஃபிஷ்ஷுக்கு. அந்த பெலட்டை பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணியாச்சு. நம்ம சிங்க் பண்ண பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக சாப்பிடுதுன்னு. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் டைமில் ஒரு 2 minutesல பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் காலி பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங் தான். ஓவர் ஃபீடிங் எப்பயுமே பண்ணக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் பேரட் இருக்குது, ஒரு 4 பேரட் இருக்குது. அந்த பேரட்டுக்குமே போட்டுடலாம். பேரட் வந்து ரொம்ப ஷை டைப்பான ஃபிஷ்ஷஸ். இதில் கேமரா கொண்டு தான் பயந்துட்டு உள்ள ஓடி போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 inches பார்த்தீங்கன்னா ரூக்கின் கோல்டு இருக்குது. இவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து ரெட் கேப்பும் அண்ட் ஒரண்டா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜம்போ சைஸ் வந்து ஒரண்டாஸ் இருக்குது, ஃபேன்சி ஒரண்டாஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் போட்டால் அந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்ணும். அப்போ தான் அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஃபிஷ் பார்த்தீங்களா ஓரமாக இருக்குது, இவங்களுக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஃபிஷ்ஷை நம்ம வந்து கவனிக்கணும், தனியாக செப்பரேட்டாக கவனிக்கணும். இவங்களாம் ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோல்டு. இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் ரெகுலராக ஒரே ஆள் ஃபீட் பண்ணுறதுனால. குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் போடணும். இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது ஓவர் ஃபீடிங் ஆயிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் ஸோ நான் வந்து இப்படி தான் என் ஃபிஷஸ் வந்து வளர்த்து மெயின்டைன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்க நம்புகிறேன், புரிய நம்புகிறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள் ஃபிஷஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து ஃபிஷஸ் வந்து இறக்காமையும் இந்த மாதிரி சைஸாகவும் பார்த்தீங்கன்னா வளரும். சரிங்களா? ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரூம் பண்ணால் நல்லா சைஸ் ஆகக்கூடிய ஃபிஷஸ் தான். எல்லா ஃபிஷஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரே ஃபீட் போடாமல் இந்த மாதிரி நிறைய ஃபீடு வந்து நீங்கள் வந்து போட்டிங்கனாவே தாராளமாக உங்கள் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அடுத்த சைஸ் கண்டிப்பாக போகும். சரிங்களா? அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து ஒரே ஃபீட் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டி ஃபீட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபுட்டு வந்து நிறையா எல்லா ஃபுட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எல்லா ப்ரோட்டீனுமே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரே ஃபீடை வந்து ரெகுலராக போடாமல் எல்லா ஃபீடுமே நீங்கள் மாற்றி மாற்றி போடாமல் பார்த்தீங்கன்னா க்ரோத் ப்ரோட்டீன் ஃபைபர்லேருந்து எல்லாமே இருக்கனால ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டில் கண்டிப்பாக வந்து ஃபைபர் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் போடக்கூடிய ஃபீடில் வந்து செரிமானம் ஆகி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ரீயாக மோஷன் வரும். அப்போ தான் வந்து பிளேடர் ப்ராப்ளம் வராமல் மீன்கள் வந்து இறந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக ஹை ப்ரோட்டீனே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மோஷன் கட்டிடும். சரிங்களா? நமக்கு வந்து எப்படி வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டே இருந்தால் மோஷன் கட்டுதோ மலச்சிக்கல் வருதோ அதே மாதிரி தான் வந்து ஃபிஷ்ஷஸ்க்குமே நீங்கள் ஹை ப்ரோட்டீனாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து மோஷன் கட்ட ஆரம்பிச்சு டைஜஸ்ட் ஆகாமல் மீன்கள் வந்து இறந்து போயிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 grams அதை வந்து இருக்குதான் பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். எல்லா ஃபீடுமே வந்து அளவாக ஃபீட் பண்ணுங்கள். 2 times ஃபுட்டு ஃபீட் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் ஃபிஷஸ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வளர்க்க முடியும். டேங்கையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.